காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா. 63 நாயன்மார்கள். இதில் நாம் இன்று காண இருப்பது திருநீலகண்ட நாயனாரின் சரிதம். அவர் தில்லை சிதம்பரத்தில் அவதரித்த சிவபக்தர். கொய்வர் குலத்தில் அவதரித்தவர். தன்னுடைய குலத்துக்கு தகுந்தாற் போன்று அவர் தன்னுடைய தொழிலை சிறப்பாக நடத்தி வந்தார். அவருக்கு சிவன் மீது ஈடுபாடு. சிவபக்தர் என்று சொன்னோம் அல்லவா? சிவனோட ஒரு செயல் அவருக்கு மிகவும் பிடித்திருந்தது. பார்க்கடலை கடையிறாங்க தேவர்களும் அசுரர்களும். முதல்ல அமிர்தம் வரும்னு நினச்சாங்க. ஆனால் ஆலகால விஷம் வந்தது. அப்போ எல்லாருமே அலறி எடுத்துக்கொண்டு ஓடுகிறார்கள் சிவனிடம் முறையிட. சிவன் என்ன செய்தார்? தன்னை சார்ந்தவர்களை காப்பாற்ற தலைவனாக முன்னின்று அந்த விஷத்தை அவர் அருந்தினார். அது அவருடைய கண்டத்தில் தங்கியது. அதனால் அவருக்கு திருநீலகண்டர் என்ற சிறப்பு பெயர் வழங்கலாயிற்று. இந்த செயல் திருநீலகண்ட நாயனாருக்கு மிகவும் பிடித்திருந்தது. அதனால் அவர் நொடிக்கொரு தடவை திருநீலகண்டம் திருநீலகண்டம் என்று பக்தியுடன் அழைத்து கொண்டிருப்பார். அவருக்கு இளமை காலம். திருமணம் நடைபெற்றது. நல்ல இல்லற துணை கிடைத்தது. அவரும் சிவபக்தர். என்ன செய்தார்? என்ன நடந்தது? இன்பத்துறையில் எளியராயிருந்தார். பிற மாதர்களோடு தொடர்பு கொண்டிருந்தார். அப்போ என்ன ஆச்சுது? எந்த மனைவிக்கு பிடிக்கும் இப்படி இருந்தால்? அப்போ அவங்க துணைவியார் பார்த்தாங்க. நீர் எம்மை தீண்டக்கூடாது, திருநீலகண்டத்தின் மீது ஆணைன்னு சொன்னாங்க. வேற எந்த வார்த்தையை சொல்லியிருந்தாலும் அவரை கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் திருநீலகண்டத்தின் மீது ஆணைன்னு சொன்னதுனால அன்னிலிருந்து வீட்டுக்குள்ளே மட்டும்தான் அவங்க தொடாமல் இருந்தாங்க. ஆனால் வெளியில் நல்ல இல்லற தம்பதியாக தான் பெயர் பெற்றாங்க. இதை ஒரு சங்கல்பமாக அவங்க செஞ்சுக்கிட்டாங்க. அவர் வெளியே யார்கிட்டையும் போய் முறையிடலை. ஆனால் சிவத்தொண்டுக்கு எந்தவித இடர்பாடும் இல்லை, தொந்தரவும் இல்லை. 2 பேரும் மனமொத்த தம்பதிகளாக சிவனடியார்களுக்கு உணவு படைத்தல், ஓடு தருவாங்க சிவனடியார்கள் சாப்பிடுவதற்கு. இந்த தொண்டை அவர்கள் குறைவர செய்து கொண்டிருந்தார்கள். பல காலம் தொடர்ந்து நடைபெற்றது. இளமை போயிற்று, முதுமை வந்தது. அப்பொழுதும் அவர்கள் அப்படியே வாழ்ந்தார்கள். சிவன் பார்த்தார். திருநீலகண்டத்தின் மீது ஆணை என்று சொன்னார்கள் அல்லவா? அப்போ அவர் என்ன செய்யணும்? சிவன் அந்த இடத்துல தலையிட்டு அவர்களுடைய வாழ்க்கையை நெறிப்படுத்தணும், சரிப்படுத்தணும், நேர்படுத்தணும்னு நினச்சாரு. களத்தில் இறங்கிட்டார். சிவயோகியாக வந்தார். திருநீலகண்ட நாயனாருடைய வீட்டை தேடி வந்தவர் கையில் ஒரு ஊன்றுகோல் வச்சுக்கிட்டு வராரு. கையில் ஒரு திருவோடு வந்து கேட்குறாரு, அப்பா இங்கே திருநீலகண்ட நாயனார் யார் அப்படின்னு. 2 பேரும் வராங்க தம்பதி சமேதரரா, திருநீலகண்ட நாயனாரும் அவருடைய துணைவியாரும். ஐயா, தங்களுக்கு நாங்கள் என்ன உதவி செய்யணும்? உடுத்த துணி வேண்டுமா? இல்லை படுக்க திண்ணை வேண்டுமா? சாப்பிடுவதற்கு அன்னம் வேண்டுமா? இல்லை திருவோடு வேணுமா? எது வேணாலும் நாங்கள் தர சித்தமாக இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு சிவயோகியார் சொன்னார், நான் பகலெல்லாம் திரிவேன் அப்பனே, இரவானா நான் வெளியே போயிடுவேன். என்கிட்ட ஒரு திருவோடு இருக்குது. அது ரொம்ப அற்புதமான திருவோடு. அதை பாதுகாத்து வச்சுக்க முடியுமா? நான் கொஞ்ச காலம் வெளியே போக போகிறேன், வெளியே சஞ்சாரம் பண்ண போகிறேன். அதை பாதுகாத்து வச்சுருந்து நான் எப்போ கேட்குறேனோ அப்போ கொடுத்தா போதும் அப்படின்னு கேட்குறாரு. திருநீலகண்ட நாயனார், ஐயா நான் இதை பத்திரமா பாதுகாக்கிறேன் அப்படின்னு சொல்லி வாங்கி வச்சுக்கிட்டாரு. சில நாட்கள் போயிட்டு சிவயோகியார் வந்தார். ஒரு அந்தி சாயும் நேரம், சாயங்கால வேலை. நேராக உள்ள நுழையிறாரு. ஐயா, எங்கே நான் கொடுத்த திருவோடு கொண்டு வாரும் அப்படின்னு கேட்குறாரு. நான் வெளி தேசத்துக்கு போகணும், சீக்கிரம் கொண்டு வாரும், நேரமாகிறது, இருட்ட போகிறதுன்னு கேட்குறாரு. திருநீலகண்ட நாயனார் பார்க்குறாரு. உள்ளே போயிட்டு தேடி பார்க்குறாரு. பத்திரமா எடுத்து வச்சுருந்தோமே, எங்கே போச்சுது திருவோடு? எல்லா இடத்துலையும் தேடி பார்க்குறாரு. அவரது துணைவியார்கிட்டையும் கேட்குறாங்க,
எங்கே போச்சுதுன்னு. அந்த அம்மா சொல்கிறாங்க, எனக்கு தெரியலையே, சரியாக தானே வச்சுருந்தேன் அப்படின்னு. இப்போ செய்வதறியாது திகைத்து போயிட்டாங்க 2 பேருமே. சிவயோகியார்கிட்ட வந்து கேட்குறாங்க, ஐயா வச்சுருந்த திருவோடு காணாமல் போச்சுது, நான் வேறு திருவோடு தரேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ சிவயோகியார் ரொம்ப கோபம் மேலிட, நீ பொன்னாலான திருவோடு கொடுத்தாலும் எமக்கு வேண்டாம், நான் கொடுத்த திருவோடு மட்டுமே எனக்கு வேண்டும்னு கேட்குறாரு. சண்டை போடன்னு வந்துட்டாரு சிவன். அவங்க சொல்கிறாங்க, ஐயா அது எங்களால் முடியல, எங்கே போச்சுதுன்னு தெரியலை, ஏற்றுக்கணும் பெரிய மனசு பண்ணி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கதையெல்லாம் வேண்டாம் அப்பனே, ஊர் பஞ்சாயத்துன்னு ஒன்று இருக்கும் இல்லையா, நான் அங்கே போய் முறையிடுவேன். என் திருவோட்டை நீ திருடிட்ட இல்லை, நான் சரியானபடி நீதி வாங்கி ஆகணும், எனக்கு நீதி வழங்கலைன்னா நான் சும்மா விட மாட்டேன், நான் போய் முறையிடுவேன்னு சொல்கிறாரு. இவர் எவ்வளோ சொல்லியும் கேட்கல. திருநீலகண்ட நாயனார் கிளம்பி போயிட்டார். தில்லைவாழ் அந்தணர்கள்கிட்ட போயிட்டு முறையிடுறாரு. ஐயா இவர் வந்து என்னோட திருவோட்டை திருடிக்கிட்டு இல்லைன்னு சொல்கிறாரு, சரியானபடி நீங்கள் தீர்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு முறையிடுறாரு. பார்க்குறாங்க தில்லைவாழ் அந்தணர்கள், ஐயா நீர் அவர்கிட்ட இருந்து திருவோடு வாங்கினது உண்மையா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமான்னு சொல்கிறாரு திருநீலகண்ட நாயனார். அப்போ வச்சது எங்கே போச்சுது? சரி, சிவயோகியார் ஒரு நிபந்தனை விதிக்கிறாரு. நீ எடுக்கலைன்னு சொல்கிற இல்லையா, அப்போது உன்னுடைய மகன் இருந்தாக்கா அவர் தலை மேலே கையை வச்சு நீ எடுக்கலைன்னு சத்தியம் பண்ணுவியா இந்த ஊர் பஞ்சாயத்துக்கு நடுவில் அப்படின்னு கேட்குறாரு. ஐயா எனக்கு மகன் இல்லையேன்னு சொல்கிறாரு திருநீலகண்ட நாயனார். மகன் இல்லைன்னா என்ன, உன்னுடைய மனைவி இருக்காங்க இல்லையா, அவங்க தலை மேலே கையை வச்சு நீ சத்தியம் பண்ணலாம் இல்லையா அப்படின்னு சொல்கிறாரு. அங்கே தான் அவருக்கு கஷ்டம். ஏன்னா அவர் தான் தன்னுடைய மனைவியை தொடக்கூடாதுன்னு சத்தியம் வாங்கிக்கிட்டாரு, எப்படி தொடுவார்? சரி, வெளியவும் சொல்லவும் முடியல திருநீலகண்ட நாயனாரால். ஆனால் இவர் விடுறதா இல்லை சிவயோகியார். எனக்கு தெரியாதுப்பா, நீ சத்தியம் பண்ணால் தான் நான் நம்புவேன். இந்த திருக்குளம் இருக்கு இல்லையா, திருப்புலீச்சுவரம் சிதம்பரத்தில், அந்த திருக்குளத்தில் நீ மூழ்கி சத்தியம் பண்ணால் நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுகாரும் மறைத்து வைத்திருந்தார் திருநீலகண்ட நாயனார், வெளியே தெரியாத மாதிரி. தன்னுடைய மனைவி தன்கிட்ட சத்தியம் வாங்கிக்கிட்டாங்க தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டுன்னு சொல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. அப்போ ஊர் மக்கள்கிட்ட அவர் சொல்கிறாரு, ஐயா நான் இந்த மாதிரி சத்தியம் வச்சுருக்கேன், ஒரு மூங்கில் கம்பு கொடுங்க, ஒரு முனையை நான் பிடிச்சிக்கிறேன், இன்னொரு முனையை என்னுடைய மனைவி பிடிச்சிக்கட்டும், நாங்கள் திருக்குளத்தில் மூழ்கி எழுந்து சத்தியம் பண்ணுறோம், அப்போவாது இவர் நம்ப சொல்லுங்க நான் எடுக்கலைன்னு சொல்லிட்டு அப்படின்றாரு. சரி, ஏற்பாடு பண்ணியாச்சுது. மூங்கில் கழியை கொண்டு வராங்க. திருநீலகண்ட நாயனார் கம்போட ஒரு முனையை பிடிச்சிக்கிறாரு, இன்னொரு மூங்கில் கழி பக்கத்தில் வந்து அவங்க மனைவியார் பிடிச்சிக்கிறாங்க. திருக்குளத்தில் 2 தடவை மூழ்கி எழுந்துட்டாங்க. 3ஆவது தடவை மூழ்கி எழுந்துக்கும் போது அற்புதம் அதிசயம் நடந்தது. முதியவராயிருந்த திருநீலகண்ட நாயனாரும் அவருடைய மனைவியாரும் இளமையோட திரும்பினாங்க. வாழ்க்கையை சரிப்படுத்தி கொடுத்துட்டார் இல்லையா சிவயோகியார். வந்தது சிவயோகியாரா, அந்த பரமேஸ்வரன் அல்லவா சொல்கிறாரு, உன்னுடைய பெருமையை உலகம் அறியணும், என் பொருட்டு தானே நீ இந்த மாதிரி சபதம் வச்ச, என்னோட பேரை ஆணை வச்சு தானே வச்ச. புலன் இன்பத்தில் நீ மூழ்கி இருக்கலாம், இன்பத்துறையில் நீ எளியனாக இருக்கலாம், ஆனால் திருநீலகண்டம் என்ற நாமம் உன்னை பெரியவனாக்கியது, புலன் இன்பத்தை வென்று விட்டது அந்த திருநாமம். எவ்வளோ பெரிய மகிமை இந்த நாமத்துக்கு தான். சுந்தரர் பாடுறார் திருத்தொண்ட தகையில் 63 நாயன்மார்களை வரிசைப்படுத்தி பாடும்போது முதல் பெயர் திருநீலகண்டத்து குயவனார்க்கு அடியேன்னு பெருமைப்படுத்தி பாடுறாரு. திருத்தொண்ட தகையில் நம்பியாண்டார் நம்பி பாடுறாரு. சேக்கிழார் பெருமான் பெரிய புராணத்தில் சிறப்பிச்சு பாடுறாரு. திருநீலகண்டர் என்ற திருநாமத்துக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமான அர்த்தத்தையும் அதனுடைய பலனையும் பயனையும் நமக்கு கொடுத்தது திருநீலகண்ட நாயனாரின் வரலாறு. அன்றிலிருந்து அந்த கோவிலுக்கு என்ன பேர்? இளமையாக்கினார் ஆலயம். திருப்புலீச்சுவரம் கோயில் இன்றும் அது சான்றாக நிற்கிறது. நாமும் வணங்கலாமே திருநீலகண்ட நாயனாரின் பதத்தை, அவர் அருள் பெறுவோமே. வாழ்க சிவனடியார்கள், வளர்க சிவத்தொண்டு. காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா.